அருட்பெருஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை அட்சய திருதியை நன்னாள். இந்த அட்சய திருதியை ஞாயிற்றுக்கிழமையும் வருகிறது, திங்கட்கிழமையும் இருக்கு. இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை வருவதுதான், ஞாயிற்றுக்கிழமை நம்ம அனுஷ்டிப்பதுதான் உத்தமம். அட்சய திருதியைனா என்ன? அட்சயம் என்றால் குறையாதது, குறைவில்லாதது, வளர்வது, இன்பமானது, என்றும் நிலைத்திருப்பது, இதெல்லாம் பொருள். புராண காலத்துல அன்னை மணிமேகலை தன்னுடைய கரத்தினில் அட்சய பாத்திரம் ஏந்தி பசித்தவருக்கு அன்னங்களை கொடுத்தார், பசிப்பிணியை நீக்கினார். அந்த அட்சய பாத்திரம் எப்போதெல்லாம் அன்னங்களை எடுத்து 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 கொடுக்கிறாங்களோ அது நிறைந்து கொண்டே இருக்கும், அது வளர்ந்து கொண்டே இருந்ததாம். அன்னையார் அன்று செய்த அந்த மகத்தான அந்த வழிபாடுன்னு சொல்லலாம். அன்னமிடுவது மிகச்சிறந்த ஒரு வழிபாடு. வள்ளல் பெருமான் மிக சிறப்பாக அதை சொல்லுவார். வெளியில நம்ம வேள்விகள் செய்து அந்த வேள்விக்கு உண்டான பொருட்களை அதில் சமர்ப்பிக்கும் முறை உண்டு. ஆனால் அதை காட்டிலும் ஒவ்வொரு மனிதனுடைய வயிற்றிலும் அக்னி குண்டம் எரிந்து கொண்டே இருக்கிறதா. அந்த அக்னி குண்டத்திற்கு நம்ம அன்னத்தை கொடுக்கும் பொழுது அவன் யார், எத்தன்மையார், அவன் ஆணா பெண்ணா, அவன் என்ன சாதி, என்ன குலம், அவனுடைய குணபேதங்கள் என்ன, இதெல்லாம் தேவையில்லை. பசித்தவருக்கு அன்னமிடணும், பசித்தோர் முகத்தை பாராதிருந்தனோ அப்படின்ட்டு வள்ளலார் சொல்றார். சரி, அப்ப அந்த அட்சய திருதியை நன்னாள்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். அது என்ன அப்படின்னா, கடனை வாங்கியாவது அன்னைக்கு போய் நகை கடையில போயிட்டு வரிசையில நின்று திண்டாடி நகைய வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒன்று மட்டும்தான் நிறைய அன்பர்களுக்கு தெரிந்த விஷயம். ஆனா எங்கேயாவது நகை மட்டும்தான் வாங்கணும்ன்றது சொல்லி இருக்கா அப்படின்னா எங்கேயும் சொல்லல. அட்சய திருதியை நன்னால், பொதுவா திருதியைனா மூன்றாம் பிறை அப்படின்ட்டு, மூன்றாம் பிறை சந்திரனை முடியில் தரித்தவன், மூன்றாம் பிறையை பார்த்தால் வாழ்க்கை வளர்ச்சி ஏற்படும். அந்த மூன்றாம் பிறையில் வருவதுதான் அட்சய திருதியை. சித்திரை மாதத்தில் வருகிறது, திருதிய திதியில் வருகிறது. அப்ப நீங்க தங்க நகை மட்டும்தான் வாங்கணுமா அப்படின்னா அப்படி அல்ல. வெள்ளி நகையாகவும் வாங்கலாம், வேறு உலோகங்கள் செய்த நகையாகவும் வாங்கலாம், அல்லது ஆடை ஆபரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கலாம். அதோட காட்டிலும், வாங்குவதை காட்டிலும் கொடுப்பதுல தான் நமக்கு அதிகமான பலன்கள் உண்டு. இந்த பிரபஞ்சமே
படைக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன, இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கும் நோக்கம் என்ன, இன்னைக்கும் இந்த பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்குன்னா என்ன காரணம்? இந்த இயற்கை எதை எதிர்பார்த்து நமக்கு கொடுக்கிறது? நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், வழிபாடு எப்படி இருக்க வேண்டும், எதை எதிர்பார்த்து இருக்க வேண்டுமா? அழகாக அப்பர் பெருமான் சொல்லுவார், தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே. எல்லாத்தையும் பகவத் அர்ப்பணம் பண்ணிக்கணும். அது ஜபங்களாக இருந்தாலும், கடைசியில பூஜைகள் செய்தாலும் கூட அந்த பூஜா பலனை இறைவனிடம் அர்ப்பணம் செய்கிறது. ஆக ஒன்றை கொடுப்பதால் தான் இன்னொன்றை பெற முடியும்ன்றது சொல்றதை காட்டிலும் பெறக்கூடிய அவசியம் இல்லாமல் போகும் என்பது தான் முக்கியம். அது எதிர்பார்க்காம கொடுக்கணும். பணம் மட்டும்தான் கொடுக்கணும்ன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. எதை வேணுமானாலும் கொடுக்கலாம். அன்பை கொடுக்கலாம், அருளை கொடுக்கலாம், இல்லாதவருக்கு இயன்றதை கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு அன்னைக்கு படிப்பு சொல்லி கொடுக்கிறது அதோட சிறப்பு. சரஸ்வதி பூஜை மாதிரி இன்னைக்கு படிப்பு ஆரம்பிப்பது அதோட சிறப்பு. இன்னைக்கு பசங்கள்லாம் தேர்வு எழுதியிருப்பாங்க, புதிய வகுப்புக்கு அடுத்த நிலையில போவாங்க. அந்த புதிய வகுப்புக்கான ஆரம்பத்தை அந்த நாளில் நல்ல நேரம் பார்த்து ஒரு பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பித்தீர்களானா அது அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா மேன்மையை கொடுத்தே தீரும். அதுல உறுதியா இருந்து செயல்படுங்க. அதற்கு அடுத்தபடி நம்ம எல்லாம் பாதுகாக்கக்கூடிய இயற்கையை நம்ம வழிபாட்டின் ஒரு அங்கமாக, இயற்கை எந்த வழிபாடு எடுத்தாலும் அந்த வழிபாட்டுல இயற்கை சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும். எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே அருளிய அருட்பெருஞ்சோதி. அன்னைக்கு ஒரு மரத்துக்கான விதை, செடி, ஒரு செடி வாங்கி அன்னைக்கு உங்களுடைய கரங்களால நட்டு அந்த பிரபஞ்ச பேருணர்வை உணர்ந்து, ஒரு மனிதருக்கு ஒரு செடி, அப்ப எல்லாரும் ஒரு செடி நம்ம வைக்கணும். வசதி வாய்ப்புகள் அதற்கான சூழல்கள் இல்லாதவங்க, வசதினா பண வசதி சொல்லல, சென்னையில இருக்கிறவங்களுக்கு செடி வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. இல்லாதவங்க என்ன பண்ணணும், தோட்டம் பராமரிப்பு செய்பவர்களுக்கு ஏதாவது அவர்களுக்கு பொருளா கொடுக்கலாம். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுட்டு போகலாம். பெரிய விருட்சங்கள் இருக்கும், அரச மரம், கோயில்கள் எல்லாம், அன்னைக்கு அந்த மரத்தை நம்ம தினசரி அதுக்கு போய் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த இடத்த சுத்தப்படுத்தலாம். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப அபரிவிதமான பலன்களை கொடுக்கும். நிச்சயமா நீங்க நகை வாங்குவதை காட்டிலும் இதை செய்து பாருங்கள், மிகப்பெரிய மாற்றம். இதுல அத சொல்ல முடியாது, விவரிக்க முடியாது. இன்னும் ஒரு படி மேல அப்படின்னா, உங்க எல்லார் கையிலையும் இன்னைக்கு பஞ்சாங்கம் இருக்கிறது. இல்லாதவங்க நிறைய கூகுள்ல சர்ச் போட்டீங்கனாலே நிறைய வரும்.
உங்க நட்சத்திரத்துக்கான விருட்சங்கள், உங்க நட்சத்திரத்துக்கான மரம் எதுன்னு பாருங்க. அந்த மரம் உங்களுடைய 9ஆம் அதிபதி எந்த கிரகமோ அதை சார்ந்த மரம். 2த்துல எது வேணாலும் வச்சுக்கலாம். அதை ஒரு மரக்கன்றா வாங்கி இதை நீங்க வெளி இடங்கள்ல, எப்பவுமே இந்த விருட்சங்கள், நம்மளுடைய நட்சத்திர விருட்சங்களை வீட்டில் வைக்கக்கூடாது. வேறு ஏதேனும் இடங்களிலோ அல்லது கோயில்களிலோ அன்னைக்கு அன்னைக்கு பண்ணுங்க. நீங்க ராமேஸ்வரத்துல போய் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து பித்ரு சாந்தி ஹோமம், தில ஹோமம் செய்வதோட எத்தனையோ ஹோமங்கள் செய்தாலும் இத்தனைக்கு இந்த விஷயத்துக்கு ஈடாகாது. இதற்கு நிகர்ன்னு சொல்லக்கூடாது. அந்த விஷயம் இந்த விஷயத்துக்கு ஈடாகாது. நீங்க அதை நட்டுட்டு அதை பராமரிப்போம். நீங்க ஒரு முறை நட்டுட்டு வந்துட்டா முடிஞ்சது இல்லை. அதை நம்ம கடைபிடிக்கணும். வாரத்துக்கு ஒரு முறையாவது போய் அந்த செடியோட நீங்க உறவாடணும். எத்தனையோ பேர் சொல்றாங்க, எத்தனையோ ஜோசியர்கள் சொல்லியிருக்காங்க, எத்தனையோ பரிகாரம் கொடுக்குறாங்க. அந்த மரம் வைங்க, உங்களுக்கு நட்சத்திர மரங்கள் வைங்க. நட்சத்திர மரம் வச்சா மட்டும் முடிஞ்சுதா? வச்சுட்டு வந்தா முடிஞ்சிடாது. இன்னைக்கு கோவில்களில் போய் ஒரு சிலை வைக்கிறாங்க, நிறைய பேர் பணம் கொடுத்து வாங்கி கொடுத்துட்றாங்க. வாங்கி கொடுத்ததோடு முடிஞ்சிடுதா? அந்த சிலை, அந்த மூர்த்திக்கு உண்டான அந்த சாநித்தியம் குறையாம இருக்கணும்னா அதுக்கு என்ன தேவை, என்ன செய்யணுன்றத தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அதுக்கு அடுத்து நம்ம சந்ததியினருக்கும் அதை சொல்லி கொடுத்து அதை கடைபிடிக்க செஞ்சாதான் அது சிறப்பு. சும்மா சிலையை வாங்கி பொம்மை வைக்கிறதுக்கு சமமான விஷயமான செய்யாதீங்க. அது யாருன்னா செஞ்சுட்டு போட்டோம், அது நமக்கு தேவையில்லை. நம்ம அன்பர்கள் செய்ய வேண்டாம். இதுதான் உண்மை. விழித்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், தெளிந்து கொள்ள வேண்டும். ஒரு தெளிவான நோக்கம் இல்லாம 10ஓட 1 11, அத்தோட இது 1ன்னு சொல்லிட்டு எல்லாரும் செய்யறத செய்யக்கூடாது. அதுதான் நம்ம வலியுறுத்துவது. எனவே ஒரு விஷயத்தை நீங்க கொடுங்க. அது கொடுத்தீங்கன்னா நீங்க பிறருக்கு உண்டான சந்தர்ப்பம் வராது. நீங்க பெறுவதற்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு அது தேவை கிடையாது. ஏன்னா உங்ககிட்ட அது அபரிவிதமா இருக்கும். அதை நீங்க பெறுவது, அதை பெறணுன்ற அவசியம் ஏற்படாது. இந்த விதத்துல பயன்படுத்தி பாருங்க. உங்க குழந்தைகளுக்கு என்ன அந்த நட்சத்திர விருட்சம் பாருங்க, அல்லது அவருடைய 9ஆம் அதிபதி யாருன்னு பார்த்து, எந்த கிரகம் பார்த்து அந்த கிரகத்துக்கு உண்டான மரத்தை பண்ணுங்க. நிச்சயம் பலன் உண்டு. நான் திரும்ப 2வது விஷயம் இதை வலியுறுத்தி சொல்றேன்னா, ஏதோ வச்சுட்டு வந்துட்டேன்னா முடிஞ்சிடுது இல்லை. ஏன் வேலை செய்யல? நான் மரம் வச்சுட்டேன், நான் எனக்கு அதை பண்ண இதை பண்ண, ஏன் வேலை செய்யல? அன்னைக்கு எதோ வச்சுட்டு வந்தா அதோட ஒன்று முடிஞ்சு போச்சு. அது எப்படி ஆச்சு? அந்த மரம் நல்ல முறையில் இருக்கா? அதுக்கு என்ன தேவை? அந்த செடிக்கு அந்த செடி நல்லா வளருதா? அந்த செடியோட போய் நம்ம பேசணும். அதுக்கும் உயிர் உண்டு. அந்த தன்மையில செடியாகவும் வைக்கலாம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த, எந்த விஷயமாக இருந்தாலும் அது பயனுள்ளதா இருந்தால் சொல்லிக் கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு, வசதி வாய்ப்பற்ற குழந்தைகளுக்கு கல்வி தெரிஞ்ச விஷயத்த, படிப்பை சொல்லிக் கொடுங்க. எல்லாத்துக்கும் மேல அன்னதானங்கள் கொடுக்கலாம், ஆடை தானங்கள் கொடுக்கலாம். அன்பான ஆதரவான வார்த்தைகளையும் கொடுக்கலாம். அதுதான் கொடுக்கும் பொருள் என்பது இங்கே முக்கியமல்ல. கொடுக்கக்கூடிய தன்மை என்ன, கொடுக்கும் இடம் என்ன,
அப்படின்னு பார்த்து கொடுக்க வேண்டும். பாத்திரமறிந்து பிச்சைன்னு சொல்லக்கூடாது. இங்க எதிர்மறையான விஷயமாவது அட்சய திருதியன்றதுனால. பாத்திரம் அறிந்து தான் கொடுக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு எத்தனையோ தொண்டு நிறுவனம்ன்ற பேர்ல தொழில் ரீதியா தொழிலாகவே செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆகையினால நான் திரும்ப என்ன சொல்றேன்னா, பணம் மட்டும் கொடுக்கறது முக்கிய விஷயம் இல்ல. இந்த இயற்கைக்கு இயற்கையான ஒரு விஷயங்களை, இயற்கை சார்ந்த ஒரு விஷயங்களை நாம இந்த இயற்கைக்கு என்ன கொடுக்கிறோம் அப்படின்ற ஒரு மன நோக்கம் தான் முக்கியம். எண்ணி பார்த்து செயல்படுங்க. அட்சய திருதியுடைய அனைவருக்கும் எல்லாம் வல்ல அந்த இயற்கையான பிரபஞ்சம் துணை செய்யும், துணை செய்யும், துணை செய்யும். வாழ்க நின் பேரருள், வெல்க நின் பேரருள், போற்றி நின் பேரருள்.